தலைவர் அவர்களுடைய தந்தை தாயினுடைய ஒரு சிலைகளை நிறுவி தமிழ் மக்கள் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஆட்டு மந்தைகளாக சென்று கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய உண்மை முகங்கள் வெளிவருகிறதா, சுமந்திரன் தான் தன் இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறார் என்றது கூட அந்த சுமந்திரன் அவர்கள் மற்றும் சாணக்கியன் அவர்கள் மூலமாக வேறு பிறரை வைத்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சாணக்கியன் அவர்களுக்கு தெரிந்துதான் செய்தாரா என்றது கூட எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு குத்தல் உண்டு. அவர் வடகிழக்கில் அனைத்து இடங்களிலும் தங்களுடைய கிளைகளை வைத்திருப்பவர்கள் யார்? தமிழரசு கட்சி. இந்த சாதி மத வேறுபாடுகளை அடித்து நொறுக்கி தங்களை என்றதெல்லாம் செய்துட்டு அந்த மனுஷன் போச்சு. ஆனால் இப்ப இருக்கிறவங்க நீங்க அவர் உருவாக்கிறதை இல்லாமல் ஆக்குறீர்கள். அந்த ஒற்றுமையை உலகப்படுத்துவதற்காக நீங்க உங்களால என்னெல்லாம் செய்யலவோ அப்படியெல்லாம் செய்து கொள்றீங்க. உங்களுடைய வணக்கம் வினோயன். வணக்கம் மகிராஜ். என்ன கதை இலங்கையில என்ன நடக்குது? இலங்கையில தமிழ் மக்கள் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஆட்டு மந்தைகளாக சென்று கொண்டிருக்கின்றனரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உண்மையிலேயே ஒரு தலைவர் இல்லாத வருத்தம் தான் இது. தலைவர் இல்லாட்டிக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்குது. ஒழுங்கான ஒரு தலைமைத்துவம் இல்லாம அந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி யார் சொன்னாலும் நம்புகிற ஒரு கூட்டம் உருவாகி வருகிறதா என்று கேள்வி எழும்புகிறது. ஏனென்றால் இந்த அரசியல் பரப்புகளை பார்த்தால் ஒருவருக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதை பார்க்க சரியாக தோணுது. திருப்பி அவருக்கு எதிராக இன்னொரு கருத்து, இதுவும் சரிதான் என்ற மாதிரி தான் இந்த அரசியல் நிலைப்பாடுகள் தமிழ் மக்களை போட்டு வாட்டி வதைக்கிறதா என்று கேட்க தோணுகிறது. எதை சொல்றோம், எதுக்காக நாங்கள் இதை சொல்றோம்? அதே இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான உட்பூசலை தான் சொல்றோம். இலங்கை தமிழரசு கட்சியான உட்பூசல் நேரடியாக நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த பொது வழியில தமிழரசு கட்சியினுடைய உண்மை முகங்கள் வெளிவருகிறதா என்றுதான் நாங்கள் கூறுறோம். இதுவரை காலமும் தங்களுக்குள்ளே மாறி மாறி ஒருவருடைய பெயரை கூறாமல் மறைமுகமாக பல்வேறுபட்ட தாக்குதல்களை நடத்தி வந்த அந்த உறுப்பினர்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே தங்களுடைய பெயர்களை பயன்படுத்தி உச்சரிக்க சொல்லிட்டு அண்மையில இந்த சிறிதரன் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய காணொலியில் பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைக்கிறார். வெளிப்படையாகவே தமிழரசு கட்சி தனக்கு துரோகம் அளித்திருக்கிறது, தமிழரசு கட்சியில் உறுப்பினர்கள் நிறைய பேர் எனக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதனை அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே உளவியல் ரீதியான ஒரு உந்தலை வழங்கி இந்த கட்சியிலிருந்து எப்படியெல்லாம் விலத்தை பார்க்கிறார்களோ அவ்வளவுக்கெல்லாம் அவங்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்காங்க. இந்த முயற்சிக்கு நான் அடிபணிய மாட்டேன் என்ற கருத்து. ரெண்டு விஷயம் சொல்றார். ஒன்று கட்சியிலிருந்து வெளியே அனுப்ப பார்க்கிறார்கள், அதே நேரத்தில் வெளியிலிருந்து தண்டி என்ன எடுக்க பார்க்கிறார்கள் என்றெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாகவே இந்த அரசியலமைப்பு பிரிவில் ராணுவ அதிகாரிகளுக்கு வாக்களித்தார் அல்லது 8 தடவைகள். அப்ப அவர் சொல்றார், சிறிதரன் அவர்கள் சொல்றார், என் மீது இவ்வாறான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நான் என்னுடைய பதவியும் துறப்பேன், என்னுடைய சொத்துக்களையும் எடுத்தறிஞ்சிருவேன், வேணாம் சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சிருவேன் இன்னொரு ஆளுக்கு என்ற மாதிரி தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைக்கிறார். ஆனால் சிறிதரன் அவர்கள் மீது இவ்வாறான குற்றங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாத குற்றம் தான். நிரூபிக்கப்படாத குற்றம் தான். அதே தான் அவர் குறிப்பிட்டிருக்க. எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்க ஆதாரமா நிறுவீங்க, இது வெறும் காணொலி மூலமாகவோ இல்ல அரசியல் குழுல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் என்று நீங்க கலந்து ஆலோசிச்சு சொல்லாதீங்க. எந்த அவதூறை பரப்புகிறார்கள், ஒரு உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தி என்னை ஒரு வெளி அரசியலிருந்து வெளியே அனுப்ப பார்க்கிறார்கள் என்றால் அது எனக்கு மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மேற்கொண்டு அதுக்கு ஒரு பட்டியலே போகுது. அதுவும் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய உணர்வுடன் பயணிப்பவர்கள் தான் அவ்வாறு வெளியேற்றப்பட்டார்கள் என்ற கருத்தும் நிலவுகிறது. அது ஒரு விதத்தில் உண்மையா என்றுதான் பார்க்க தோணுகிறது. இது இவ்வாறு இருக்க சுமந்திரன் தான் தன் இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறார் என்றது கூட அந்த தனியார் ஊடக நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் அவர் மேலும் இது தொடர்பாக குறிப்பிடும் போது தனக்கு எதிராக சில வழக்குகளும் சுமந்திரன் அவர்கள் மற்றும் சாணக்கியன் அவர்கள் மூலமாக வேறு பிறரை வைத்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக நான் கட்சிக்கு கடிதங்கள் வெளியிருந்தேன். ஆனால் இது தொடர்பாக கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அந்த கட்சி கூட்டங்களில் இருந்து சரி, இது தொடர்பாக எந்த வித பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை, எந்த வித இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு. அப்ப இது இவ்வாறு இருக்க சிறிதரன் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு கேட்க, சாணக்கியன் அவர்கள் தமிழரசு கட்சி பாராளுமன்ற ஒரு குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார் தற்காலிகமாக. அப்ப இது தொடர்பாக பல்வேறுபட்ட இடங்களில் வெடிகொளுத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்திலே எல்லாம் வழிகொடுத்தி கொண்டாடப்பட்டது எல்லாம் அந்த ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க கட்சியில் இருக்கிற இன்னொரு சிறிநேசன் நம்பியே கருத்து தெரிவித்து இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை தினமான விளையாட்டு மாதிரி தனது கருத்துக்களை தெரிவித்தார். காரணம் இது வெளியில இருந்து ஒருவர் நம்ம ஜெயிச்சிட்டோமோ இல்ல இது வடகிழக்கு இணைஞ்சிட்டோ அல்லது வடகிழக்கு சேர்ந்த ரீதியில் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டாரோ இப்படியான ஒரு நடவடிக்கையாக இருந்தால் இப்படி நம்ம கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது உட்கட்சி பூசலையே நீங்க ஜெயிச்சிட்டோம் மாதிரி நாங்க கொண்டாடுறீங்களே. பெரிய பெரிய பிரச்சனைக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கோம். நீங்க இந்த பிரச்சனைக்கு நீங்க வடி கொடுத்துறீங்க, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு என்று கதைத்ததோட
அது சாணக்கியன் அவர்களுக்கு தெரிந்துதான் செய்தாரா என்றது கூட எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு குத்தல் உண்டு. அவர் விடுற சாணக்கியன் அவர்களுக்கு வெளிப்படையா பார்த்தா இந்த இவர் வந்து சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் அணிக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்கள் மறைமுகமாக வெளியிட்டு வருகிறார். சிறிதரன் அவர்களுக்கு சார்பான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார் மட்டக்களப்பு சார்பிலே இருந்து என்று கூட பார்க்க கூடுது. நிச்சயமாகவும் அவர் மட்டுமில்லை இது கட்சி சார்பாக பலர் இருக்கிறாங்க. இதைதான் இன்னொரு விடயத்தை சொல்லுவோம். நம்ம கட்சி ஆதரவாளர்கள் என்ற ரீதியில் நிறைய பேர் நிறைய காணொலிகளை போடுறதும் பிறந்த நாள்கள் வந்து வாழ்த்தி போடுறதும் என்ற சந்தர்ப்பங்கள்ல அதிகப்படியான காணொலிகளும் தற்காலத்தில் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கு. சிறிதரன் அவர்கள் ஆதரவாளர்கள் சார்பாகவும் மற்றும் சுமந்திரன் அவர்கள் ஆதரவாளர்கள் சார்பாகவும் ஊடகங்களை எவ்வாறு அந்த மக்களுடைய மண்டைய கழுவணுமோ அப்படியெல்லாம் தங்களுக்கு சார்பான ஆதரவாளர்கள் வைத்துக் கொண்டு இந்த அரசியல்வாதிகள் நடத்துகின்ற நாடகங்களை பார்க்கும்போது ஒரு இதான் இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு தலைவர் இல்லாத ஒரு ஆட்டு மந்தைகள் போல எங்களுடைய சமூகம் மாற்றப்பட்டு வருகிறதா, ஒரு தலைமைத்துவம் இல்லாதால இப்படியெல்லாம் நடக்குமா என்பதுதான் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். வருங்காலத்தில் எங்களுடைய தலைமைகள், கடந்த கால தலைமைகள் நினைவு கொண்டு உங்களுடைய அரசியல் பாதைகளை நடத்தி செல்லுங்கள். தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான கட்சிகள் சார்ந்த அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளும் இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளே, தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் தாண்டி தங்களுடைய பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையாகி பாராளுமன்றத்தில் கூட தங்களுடைய பிரச்சனைகளை தான் பற்றி கதைக்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைப்பதாக அங்க தெரியவில்லை. ஒரு சில இடத்துல கதைக்கிறீங்க, பல இடங்கள்ல வந்து உங்களோட பிரச்சனைகள், உங்களோட தனிப்பட்ட சண்டைகளை தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட கதைக்கிறீர்கள் என்றுதான் மக்கள் எண்ணுகிறார். நிச்சயமாக இன்னொரு விடயத்தை இதில் குறிப்பிட வேணும். இந்த இதில் கட்சி சார்பாக நீங்கள் பிளவடைஞ்சு கொண்டு வரீங்க. நீங்கள் பிளவடைஞ்சு உங்களுக்கு இடையிலான ஒரு சின்ன போட்டி ஒன்று நிலவுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் சுமந்திரன் ஆதரவாளர்கள், சிறிதரன் ஆதரவாளர்கள் என்ற ஒரு பிரிவினையுடனான சில போட்டியும் சமூக வலைதளங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம காணலாம். அந்த அடிப்படையில் இப்படியான போட்டிகள் வந்து யாருக்கு வாய்ப்பாக அமையும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த வாய்ப்பு வந்து கடந்த காலங்களை போல என்பிபியோ இல்லை மற்றும் வேறு சில தேசிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து இங்கே வடகிழக்கில் அவர்கள் தங்களது கால்களை பதிவு வரைக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்பி தான் தீர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் ஓட் போட வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். அதுதானே குறிப்பாக வடகிழக்கை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியா தற்பொழுது இருப்பது வந்து தமிழரசு கட்சி என்றால் வடகிழக்கில் அனைத்து இடங்களிலும் தங்களுடைய கிளைகளை வைத்திருப்பவர்கள் யார் என்றால் தமிழரசு கட்சி. இந்த தமிழரசு கட்சி தங்களுக்குள் அடிபட்டு அல்லது தமிழ் மக்களுடைய அந்த விருப்பங்களை மீறி செயற்படுவதனால் தமிழ் மக்கள் அவர்களுக்கு எதிராக அல்லது வாக்களிக்கும் பட்சத்தில் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளையும் அவமதிக்கின்ற ஒரு செயற்பாடைத்தான் தமிழரசு கட்சி செய்யும் என்பதுதான் இங்கு வேதனைக்குரிய ஒரு இப்படியான செயற்பாடுகள் தொடர்பாக இருந்தால் வருங்காலங்களில் தமிழ் தேசியம் என்ற ரீதியில மக்கள் ஒரே விடையின் கீழே ஒன்றிணைக்கிறது நிச்சயமாக கடினமான ஒரு விடயமாக தான் காணப்படும். இவர்கள் எங்க ஒன்றிணைக்கிறது, இவங்க ஒன்றிணைச்சுதான் நாங்க ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறோம். எங்களே ஏற்கனவே ஒருவர் வந்து எங்களை ஒன்று இணைத்து விட்டார். அதனாலதான் நாங்க ஒன்றாக இணைக்கிறோம். அவர் வந்து என்றையோ இந்த சாதி மத வேறுபாடுகளை அடித்து நொறுக்கி தங்களை என்றதெல்லாம் செய்துட்டு அந்த மனுஷன் போச்சு. ஆனால் இப்ப இருக்கிறவங்க நீங்க வந்து அவர் உருவாக்கிறதை இல்லாமல் ஆக்குறீர்கள். அந்த ஒற்றுமையை உலகப்படுத்துவதற்காக நீங்க உங்களால என்னெல்லாம் செய்யலவோ அப்படிதான் செய்து கொள்றீங்க உங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக. அப்ப அரசியல் லாபம் என்பது வந்து மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தவிர உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வென்றெடுப்பதற்காக இல்லை என்பதுதான் அங்கு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து எவ்வாறு பயணிக்க போகிறது வருங்காலத்தில் என்பதனை. அடுத்ததாக இன்னொரு விடயம் இருக்கு. என்ன விடயம் ஆடு நனைது என்று ஓனாய் கவலைப்பட்ட கதை ஒன்று இருக்குது. யார் அந்த ஓனாய் என்பது நாமல். இது ஒரு பழமொழி. நாங்க பேருந்து சொல்றேன் இல்லை, நாங்க அவரை பார்த்து ஓனாய் என்ற மாதிரி இது ஒரு பழமொழி, தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு பழமொழி. என்னதுக்காக நாமலை பற்றி இப்படி கூறுகிறார். கடந்த காலங்களில் வந்து இந்த நாட்டை ஒற்றை ஆட்சி தான் ஆள வேண்டும், ஒரு குடைக்குள்ளதான் இருக்கணும், மத்திய அரசு தான் எல்லா இடம் ஆட்சியை நிலைநாட்டணும் இருந்தது யார் என்றால் அந்த பெரமுன. அதுக்கு முதல் இருந்த அவர்களுடைய வம்ச வழிகள் வந்து நாட்டை கட்டி காப்போம் என்ற மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஆனா இப்ப வந்திருக்கிற நாமல் அவர்கள் வந்து ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். என்னன்னு பார்த்தால் இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டும், அதுக்காக இந்த மாகாண சபையை நடத்தி வெகு விரைவில் நடத்தி இந்த உரிமைகளை கொடுங்கோ என்ற மாதிரி அனுர அரசாங்கத்தை பற்றி கேட்டிருக்கேன். அந்த மாகாண சபையை நடத்துங்க என்ற சொன்னது நல்ல விடயம். வடக்கு கிழக்கு மக்களுக்கு இந்த மாகாண சபையால் அதிகாரம் முழுமையாக போகாது, ஒரு கொஞ்சுண்டு இருக்கிறதுக்கு பரவாயில்ல என்ற மாதிரி போக போகுது. அதுவும் ஒரு விதத்துல சரி விடுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்றோமா இல்லையோ அதே விடுங்க. ஆனால் இதை இவர் கூறியிருக்கிறார் என்பதுதான் இங்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம். அதிகப்படியான கட்சிகள் தற்பொழுது மாகாண சபை தேர்தல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் வந்து இந்த தேர்தல் நடத்துங்க குறிப்பிட்டிருக்கார். தேர்தல் போச்சு, பாராளுமன்ற தேர்தலையும் போச்சு, உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் போச்சு அவர்களுடைய கட்சிக்கு.
இனி வந்து 2029 அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அதுல வந்து இவர் இறக்கப்பட போகிறார். அதற்கான ஒரு முன்னாயத்த நடவடிக்கைகள் இந்த தமிழ் மக்கள் தங்களோட பக்கம் ஈர்ப்பதற்காக இவர்கள் கையாளுன்ற அந்த உத்திகளில் ஒன்றுதான் இந்த இவ்வாறான பேட்டிகள். நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்ற மாதிரி தங்களை காட்டிக்கொள்வதோ. நாமல் ராஜபக்சே அவர்கள் கடந்த காலத்தில் இங்கு குறிப்பிட்டிருந்தார், நாங்க வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்யல, புலிகளுக்கு எதிராக தான் நாங்கள் யுத்தம் செஞ்சோம் என்று தமிழ் மக்கள் மனதோடு வெல்ற ஒரு நிகழ்ச்சி நிரல அவர் செய்து கொண்டு வராரா. கடந்த காலத்துல வந்து சைத்தவர்களும் மனதை வென்றார் என்று எங்களுடைய பாரம்பரிய தேசிய கட்சிகள், எங்களுடைய தமிழ் கட்சிகள், சில கட்சிகள் வந்து சைத்தவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளித்தார். பிற்பட்ட காலத்தில் பார்த்தால் இந்த திருவண்ணாமலை புத்த சிலை விவகாரம் இருக்கு தானே, அப்பொழுது வந்து தன்னுடைய வெளிப்படையாவே தன்னுடைய இதை முன்வைக்கிறார். பௌத்த மதம் இலங்கை மதத்தில் இலங்கையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தண்டபாட்டில் அடிக்குது. அப்போ அந்த ஆதரவு தெரிவித்தாராங்களை பார்த்து சில பேர் கேட்டாங்க, என்னையா நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க, இப்போ உங்களுக்கு எதிராக செயற்படுறாங்க என்ன மாதிரி அப்போ வாய மூடி கொண்டிருந்தேன். அதே மாதிரி தான் நீங்க இப்படி ஆதரவு குறிப்பிட்ட டைம்ல தான் இன்னொருடைய பார்க்க வேண்டியதா இருக்கு. இலங்கையில அதாவது வந்து வடக்க பொறுத்தவரையில ஒரு எம்பி அவர்கள் நாமளுக்கு அதிகப்படியான ஆதரவு தெரிவித்து வருகின்றார் என்ற கருத்து நிலவு. அவர் உருவாகு நண்பர் அப்படி எல்லாம் இருக்கு. விடப்பா ஏன் ஆட்டுக்குள்ள கொண்டு வந்து மாட்டை மாதிரி ஆதரவு பார்ப்போம். வருங்காலத்தில் நாமல் அவர்கள் ஜனாதிபதியாக வருவாரா என்பதனை. ஆனால் அவருடைய கட்சி சார்ந்த சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர் அவருடைய தந்தை போன்று ஆளுமை இல்லாதவர் என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். அதற்காக வந்து இவர் நிறைய உழைக்க வேண்டி இருக்கு என்றெல்லாம் அவருடைய கட்சி சார்ந்த எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்களே கூறியிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கருதப்படக்கூடிய ஒரு விடயம். பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். வல்வெட்டுத்துறை தவிசாளர் யார்? சிவாஜிலிங்கம் அவர்கள். சிவாஜிலிங்கம் அவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைத்திருக்கிறார். முக்கியமான விடயம் என்றதுல தலைவர் வேலுப்பிள்ளை பெருவாரன் அவர்கள் வாழ்ந்த வீடு தொடர்பான கருத்து தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வந்து தவிசாளர் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியதுக்காக இந்த அண்மையில வந்து தலைவர் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் இன்னும் அமைக்கப்பட போகிறது. அப்ப அதுல வந்து ஒரு புதிய கட்டிடம் அமைத்து ஒரு லைப்ரரி நூலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தலைவர் அவர்களுடைய சகோதரி ஜெகதீஸ்வரி வந்து உரிமை கோரியிருந்தார். அப்ப இது தொடர்பான பல்வேறு விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆலோசித்து இப்போ ஒரு கடிதம் ஒன்று இந்த வல்வெட்டித்துறை தவிசாளரால் அனுப்பப்பட்டிருக்கிறது. யாருக்கு பார்த்தால் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு. அவர் குறிப்பிடாமல் அதிகப்படியான தொலைபேசி அழைப்புகள் வருது, வெளிநாடுகள்ல இருந்து வருது, உள்ளூர் அமைப்புகள்ல இருந்து வருது, தென்னிலங்கையில இருந்து எனக்கு கடிதப்படியான அழைப்புகள் வருது. இந்த அழைப்புகளுக்கு காரணம் இந்த வீடு எப்படியாக அமைய போகின்றது என்ற கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக குறிப்பிடாம இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் முகமாக தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொள்றேன் என்ற வகையில் சொல்லியிருக்கேன். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்ட விடயங்களை சொல்றாரு பார்த்தால் அது வந்து தலைவர் அவர்கள் 15 வயது வரை வாழ்ந்த வீடு, அவர் சிறுவராக இருக்கும் போது வாழ்ந்த வீடு பல உலக தலைவர்களால் அது வந்து ஒரு அருங்காட்சியகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப அதை வந்து ஒரு லைப்ரரி அமைப்பதனால் அது தலைவர்களுடைய அந்த வரலாறு அதுகள் வந்து அழிக்கப்படலாம், திசை மாற்றப்படலாம் என்பதை நிமித்தம் நாங்கள் வந்து உங்களுக்கு சில வேண்டுகோளை விடுக்கிறோம். என்ன வேண்டுகோள் என்றால், அது பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஒரு கட்டணம் அமைத்து அந்த கட்டிடத்தில் வந்து உருவ சிலை வைக்கப்பட போகிறது. யாருடைய உருவ சிலை என்று பார்த்தால் தலைவர் அவர்களுடைய தந்தை தாயினுடைய உருவ சிலைகளை நிறுவி நாங்கள் வந்து அதை ஒரு அருங்காட்சியகமாக நாங்கள் பராமரிக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்றார் மகன்ராஜ், என்னன்னா இது தலைவர் அவர்களுடைய சகோதரியின் சீதன காணிதான் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். சீதனமாக வழங்கப்பட்ட காணிதான், அதை நாங்கள் மதிக்கின்றோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் உங்களுக்கான வேண்டுகோளை விடுகிறோம். அந்த வரலாறுகள் அதில் மாற்றப்படக்கூடாது, தெரியப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இதை ஏற்படுறோம். உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு நன்கொடையாகவோ அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கான குத்தகையாகவோ தரலாம், நாங்கள் அதை கூட பெற்றுக்கொள்கிறோம் என்ற இதில் அனுப்பியிருக்கிறோம். அவருடைய பதில் வரும் வரை காத்திருக்கிறோம் என்ற மாதிரி தன்னுடைய அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட யார் என்று பார்த்தால் சிவாஜிலிங்கம் அவர்கள். பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறான அந்த அரசியல் நிகழ்வுகளை நீங்க அறிந்து கொள்வதற்கு நீங்க எதை அணுக வேண்டும். யாழ்டா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.